நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். திருச்சியில் ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பில் கண்ணீர் அழுத்த விழிப்புணர்வு பேரணி மற்றும் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இது குறித்து ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் அர்ச்சனா தெரேசா செய்தியாளரிடம் கூறும்போது, 40 வயதுக்கு உட்பட்டவர்கள், கிட்டப்பார்வை, சர்க்கரை நோய், கண்ணில் காயம், தொடர்ச்சியாக ஸ்டெராய்டு மருந்துகள் பயன்படுத்துவோர் மற்றும் குடும்பத்தில் இரத்த வலி உறவினர்களுக்கு குளுக்கோமா இருப்பது ஆகியோர்களுக்கு குளுக்கோமா நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உலக அளவில் குளோமா வாரம் மார்ச் 2ஆம் வாரம் உலக அளவில் அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருடம் அனைவரும் இணைந்து செயல்பட்டு இந்த நோயை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் சென்றடைய வேண்டும். இது குறித்து மருத்துவர் டாக்டர் அர்ச்சனா தெரேசா கண்ணீர் அழுத்த நோய் பற்றிய விழிப்புணர்வு உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் ராமகிருஷ்ணா கல்லூரி மாணவர்கள், லயன்ஸ் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் ஐ ஃபவுண்டேஷன் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக பொது மேலாளர் லோகநாதன் அனைவரையும் வரவேற்றார். மக்கள் தொடர்பு அதிகாரி மேலாளர் லூமன், செந்தில்குமார் மற்றும் மக்கள் தொடர்பு குழுவினர் இணைந்து நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடத்தினர். இறுதியில் கிளை மேலாளர் ஜெகதீஸ்வரி நன்றி கூறினார். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் எச். பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும். புறப்பார்வை, அதாவது பெரிஃபரல் விஷன் அப்படின்றது சைட்ல இருந்து இருக்கிற பார்வை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். ஸோ நமக்கு யாருக்குமே அது ஒரு பிரச்சனை இருக்கிறதே ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால கண்ணில் ப்ரெஷர், நமக்கு எப்படி உடம்புல நீரழுத்தம் ப்ரெஷர் இருக்குமோ அதே மாதிரி கண்ணிலையும் நீரழுத்தம் இருக்கும். அது ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே போகும்போது அதனால பார்வை நரம்பு பாதிப்பு ஏற்படும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னாக்க, முக்கியமானது வயது 40 வயசுக்கு மேற்பட்டோருக்கு இது ஒரு ரிஸ்க். ஸோ ஏஜே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். அடுத்தது அப்படின்னு பார்த்தாக்க சர்க்கரை வியாதி இல்லை ஹைப்பர் டென்ஷன், பிபி இருக்கிறவங்களுக்கு இது இன்க்ரீஸ் ரிஸ்க். அதே நேரத்தில் சில பேர் வருஷக்கணக்கா ஸ்டீராய்டு சொட்டு மருந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் ரிஸ்க் ஜாஸ்தி. அதே நேரத்தில் ஹை மைனஸ் மயோப்பியா இருக்கிறவங்களுக்கும் குளோக்கோமா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். இதை தவிர நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா இல்லை கூட பிறந்தவங்களுக்கு இந்த நீரழுத்த பிரச்சனை இருந்ததுன்னா நமக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த ஒரு அறிகுறியுமே காமிக்காத ஒரு கண் பிரச்சனையை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரே ஒரு தீர்வு தான். உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே ஆகுதா, கண்டிப்பா ஒரு ஐ ஹாஸ்பிட்டல்ல 40 வயசுக்கு மேலே ஆகி இருந்தாலே கண்டிப்பா ஒரு ஐ செக்அப் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ அப்போ நம்ம எல்லாருக்குமே இந்த கண்ணீர் அழுத்தம் எவ்வளோ அப்படின்றத நம்ம ரெக்கார்ட் பண்றோம். ஒரு ருட்டீன் ப்ரொசீஜரா தி ஐ ஃபவுண்டேஷன்ல எல்லா பேஷண்ட்ஸுக்குமே நம்ம ஐ ப்ரெஷர் எவ்வளோன்றத டயக்னோஸ் பண்றோம். அடுத்தது இது எப்படி இருக்கு, இது எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம சர்டன் டெஸ்ட் மூலியமா, ஃபீல்ட் டெஸ்ட், அட்வான்ஸ்ட் குளோக்கோமா டெஸ்ட், ஓசிடி இதன் மூலியமாலாம் நம்ம டயக்னோஸ் பண்றோம். இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தாக்க ஸ்டேஜ் பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஒன்று மைல்டு, மாடரேட், சிவியர் அப்படின்னு நம்ம 3 வகையாக அதை வரிசைப்படுத்துறோம். மைல்டு அண்ட் மாடரேட் குளோக்கோமாஸ்க்கு யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எப்போதுமே சொட்டு மருந்து தான் நம்ம ட்ராப்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுறோம். பேசிக்காக ஐ ப்ரெஷரை நம்ம ஒரு அந்த 21 மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்கரிக்குள்ளார கொண்டுட்டு வந்து அதுக்கேற்ற நர்வ் டேமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரெஷரை மெயின்டைன் பார்த்தேன். அர்ச்சனா டாக்டரை நேரடிய கண்ணால பார்த்தேன். இப்பதான் நான் பெரிய டாக்டர் விட்டு அப்புறமா அவரை பற்றி அந்த பொருள் நேற்று கேள்விப்பட்ட பொருள் தான் சொல்லி அப்பதான் தெரியும் எனக்கு கண்ணு. ஏன்னா கண்ணு தெரிஞ்ச பிற்பாடு இந்த வார்த்தை, அது முன்னாடி கண்ணு தெரியல, டாக்டர் பார்க்க முடியல. டாக்டர் பார்த்த பிற்பாடு இவர் தான் பெரிய டாக்டர்னு சொல்லி அந்த பொருள் முறை சொன்ன பயப்படான்னு சொன்னாங்க. அந்த பொருள் காதால வாங்கலாம். அந்த பொருள் கண்ணு தெரிஞ்ச பிற்பாடு அந்த பொருளை காதால வாங்கலாம். அர்ச்சனா டாக்டர் அப்புறம் என் கண்ணால பார்த்தாங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவித்து